கர்த்தர் மீட்பர் இரட்சகருமான கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கு வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனாகிய கர்த்தர் நமக்கு பாராட்டின கிருபைகள் யாராலும் இந்த கிருபையை நினைப்பதுதான் இன்றைய காலகட்டத்தினுடைய கட்டாயமாய் இருக்கிறது. தேவனுடைய கிருபை நாம் நினைவு கூர்ந்து செபிப்பது, நன்றி செலுத்துவது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பிறந்தார் என்ற ஒரு விசுவாசம் எத்தனையோ கோடி மக்களை ரட்சித்திருக்கிறது. எத்தனையோ கோடி மக்களை நல்வழியில் நடித்திருக்கிறது. பூமியில் பிறந்த மனித அவதாரங்களும் தெய்வ அவதாரங்களும் மனுஷனுக்கு ரட்சிப்பை தரவில்லை. ஜீவ சுவாசத்தை கொடுத்த கிறிஸ்து இயேசு ரட்சிப்பை தந்திருக்கிறார், மீட்பை தந்திருக்கிறார், மனுமக்களை நேசித்திருக்கிறார். மனுமக்களுக்காக விடுதலை கொடுக்க ஒரு ஆவியாத்ம சரீரத்தை மரணத்தில் ஊற்றி இருக்கிறார். கவனிங்கள், மத்தேயு 1 அதிகாரத்திலே 1 வசனம் சொல்றாரு, ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. கவனியுங்கள், இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. ஏனென்றால் அவர் ஆபிரகாமின் குமாரனாகிய ஈசாக்குக்குள்ள மறைந்திருந்தார். ஆபிரகாம் விசுவாசத்துல மறைந்திருந்தார். அந்த வழியை வந்து தாவீதுக்குள்ள அவர் மறைந்திருந்தார். குமாரத்துவத்தில் அவர் மறைந்திருக்கிறார். ஆகையினால் அவர் பூமிக்கு பிறக்கும் பொழுது சொல்றாரு, 21வது வசனம், அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார்கள், ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். தமது ஜனங்கள், அந்த வார்த்தை நல்ல கவனிக்கணும். அவருக்கு சித்தமானவர்கள், ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்கள், முன்குறிக்கப்பட்டவர்கள், கர்த்தரால் முன் அறிவிக்கப்பட்டவர்கள், இது எல்லாமே அவருடைய ஜனங்கள். அவருடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறார். எத்தனை உயிர்கள், எத்தனை ஜாதிகள் அவரை நம்புகிறதோ அத்தனை ஜனங்களுக்கும் அவர் ரட்சகராயிருக்கிறார். ஆகையினாலே சொல்லுகிறார் மத்தேயு 1:22, தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. கவனித்து பாருங்கள். ஞான திருஷ்டிக்காரர்கள், தீர்க்கதரிசிகள், வருங்காலத்தை அறிந்தவர்கள், இப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசிகள் மூலமாக இயேசு முன் அறிவிக்கப்பட்டு பிறந்திருக்கிறார். வரலாறு உண்டு அவருக்கு, தீர்க்கதரிசியுடைய ஆதாரம் உண்டு. அவர் பிறப்பு ஆச்சரியமான பிறப்பு. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டபடி கர்த்தருடைய வேதம் நிறைவேறும்படி அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். தேவதூதன் சொன்ன வார்த்தையை கவனியுங்கள். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தம். இயேசு என்ற பெயர் ரட்சிப்பு, இம்மானுவேல் என்ற பெயர் தேவன் நம்மோடு இருக்கிற ஒரு ரகசியம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார்னா அவருடைய பெயர் கூட இம்மானுவேல் தான். அவர் ஆவியா இருக்கிறார், சரீரத்தில் ரட்சிப்புள்ளவராய், ரட்சிப்பு தருகிறவராய் இருக்கிறார். வார்த்தையின் மகிமையில பிதாவாக இருக்கிறார், சிருஷ்டிகராய். 3 மகிமையிலும் வெளிப்பட்ட இந்த இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார். அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்துல மோசையோடு இருந்தவர், யோசுவாவோடு இருந்தவர், எலியா எலிசாவோடு இருந்தவர். இந்த பழைய ஏற்பாட்டு தேவன் தான் மாம்சத்துல இயேசு என்று நாமம் தரிக்கப்பட்டு இரட்சகராய் வருகிறார். ஆகையினால 2 பெயர் அவருக்கு வைக்கப்படுகிறது. ஒன்று இயேசு என்ற நாமம், இன்னொன்று இம்மானுவேல் என்ற நாமம். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். இந்த உலகத்துல கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளோடு தேவன் இருக்கிறார், கர்த்தர் இருக்கிறார். ஆகையினாலே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இம்மானுவேல் இப்பொழுது எங்க இருக்கிறார், எப்படி இருக்கிறார் என்று கேட்டால், அவர் ஒரு ஜாதிகளுக்குள்ள விளங்கக்கூடிய அந்த தேவன் மகிமையின் ரகசியமாக கிறிஸ்துவானவர் நமக்குள் இருப்பதே அந்த ரகசியம். பார்த்தீங்களா, கிறிஸ்துவானவர் என்று வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்று சொல்லுகிறது. அதே நேரத்திற்கு வேதம் சொல்கிறது தேவன் நம்மோடு இருக்கிறார்.
அப்போ ஒரு ஆவியோடு இருந்தாலும், தரிசனத்துல வந்தாலும், வார்த்தையில வெளிப்பட்டாலும், தேவன் பழைய ஏற்பாட்டு காலத்தில் தீர்க்கதரிசிகளோட வார்த்தையின் வடிவில் இருந்தார். புதிய ஏற்பாட்டு அப்போஸ்தலர்களோட மாமிசத்துல கூட இருந்தார். இன்றைக்கு நம்மோடு பரிசுத்த ஆவியில் இருக்கிறார். இந்த 3 மகிமையில நிறைந்தவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஒருவரே கர்த்தராய் இருக்கிறார். இந்த மகிமையின் அறிவு நம்முடைய மண்பாண்டங்களில் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த அறிவை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அறிகிற அறிவின் பொக்கிஷம் இந்த மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளையே, கடைசி காலத்துல தேவன் அறிகிற அறிவுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கும் போது இந்த பூமியில தேவன் நம்மை முக்கியத்துவப்படுத்தி ஆசீர்வதிக்கிறார். மகா பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவாக நீர் மாம்சத்தில் வெளிப்பட்டு இம்மானுவேலராக எங்களோடு கூட இருந்து இந்த 2024 ஆண்டுல கடைசி வாரங்களில, கடைசி மாதத்துல, கடைசி வருஷத்துல எங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறேன். இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சுகமும் பலனும் ஜீவனை கொடுத்து ஒவ்வொருவரும் விடுதலையாகும்படி உதவி செய்கிறாங்க. அந்த கடைசி வருஷத்துல, அந்த கடைசி மாதத்துல முற்றிலும் ஒரு விசேஷ அபிஷேகத்தினாலே எல்லாரும் இந்த செய்தி கேட்கிற, இந்த ஜபத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் குடும்பமாய ரட்சித்து பலப்படுத்தி ஆசீர்வதித்து இம்மானுவேல் என்று சொல்லக்கூடிய ஜீவனுள்ள தேவன் கூட இருந்து சபையாரையும் குடும்பத்தாரையும் எல்லாரையும் நடத்துங்கப்பா. அப்படி கிருபைகளை விட்டு விலகவில்லை என்பது காரணம் இந்த கால வேளையில் எங்களை உயிரோடு வைத்திருப்பதற்கு தான் சாட்சி. ஆண்டவரே, என் ஜீவனுள்ள தேவன் எங்களை உயிரோடு வைத்திருக்கிறீர். எங்களுடைய விண்ணப்பங்களை கேட்டு அற்புதங்கள் செய்கிறீர். உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திற்கு ஆமென்.